உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விருதுநகரில் சிமெண்ட் ஆலையின் துணை மேலாளர்கள் வீடுகளில் 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்போம். கருப்பசாமி வணக்கம். எத்தனை மேலாளர்கள் வீடுகள் இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது? கருப்பசாமி வணக்கம். விருதுநகர் அருகே பாத்தீங்கன்னா ஆர்ஆர் நகர் பகுதியில் ஒரு தனியார் சிமெண்ட் ஆலை என்பது இயங்கி வருகிறது. இந்த ஆலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலையில பாலமுருகன் என்பவர் வந்து மெக்கானிக்கல் பிரிவு துணை மேலாளராகவும், ராமச்சந்திரன் என்பது நிர்வாக பிரிவு துணை பொது மேலாளராக 2 பேரும் பணி செஞ்சு வராங்க. இந்த நிலையில ஆலையில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளை இவங்க இருவரும் வந்து குடியிருந்து வராங்க. இந்த நிலையில நேற்று விடுமுறை தினம் என்பதால் அவர்கள் இருவரும் வந்து வெளியூர் சென்றிருந்த நிலையில நேற்று இரவே வந்து அந்த பகுதியில வந்து கொள்ளையர்கள் வந்து அவருடைய வீடுகளில் வந்து கைவரிசை என்பது காட்டியிருக்கிறாங்க. காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்போது 200 சவரன் வரை நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதி என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து கருதப்படுகிறது. ஏனென்று சொல்ல வேண்டுமானால் நேற்று தமிழக ஆளுநர் RN ரவி இந்த சிமெண்ட் ஆலையில் உள்ள ஒரு பகுதியில் தான் வந்து நேற்று வந்து மதியம் வந்து தங்கியிருந்து தனியார் கல்லூரி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கிளம்பி சென்றார். இந்த நிலையில் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையிலும் மேலாளர்கள் வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் என்பது அரங்கேறிப்பது என்பது அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போலீசார் அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மற்றும் ஆலையில் சுற்றி இருக்கிற கண்காணிப்பு கேமராக்களையும் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இந்த கொள்ளை சம்பவத்தில் வெளியாட்கள் யாரும் ஈடுபட்டார்களா, இல்ல இந்த ஆலையில் வந்து பணியாற்றும் நபர்கள் வேற யாரையும் ஈடுபட்டார்களா என்பது குறித்து காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.